பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலுமா இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோட அவர் வேதத்திலிருந்து சங்கீதம் 122 அதிகாரம் 7ஆம் வசனம் சாப்டர் 122 verse 7 வேதம் சொல்லுகிறது, உன் அலங்காரத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரைமனுக்குள் சுகம் இருப்பதாக. ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து ப்ராமிஸ் பண்ணுறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உனக்கு சமாதானத்தை தரப்போகிறேன், நான் உனக்கு சுகம் தரப்போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து நீங்கள் சொல்லலாம், தம்பி ரொம்ப வருஷமாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியல, ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியல. ஆரம்பத்தில் நல்லா இருந்தோம், ஆனால் போக போக எங்கள் குடும்பத்தில் ஒரே போராட்டம், நாங்கள் சிரித்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நாங்கள் குடும்பமாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே பார்க்க முடியலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு அவர் உங்களுக்கு சமாதானத்தினால் நிரப்ப போகிறார். ஆமேன். ஒருவேளை சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன். ஆமேன். ஏன்னா அவர் சமாதானத்தின் பிரபுவாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு எல்லா போராட்டங்களை நீக்கி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி அவர் உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்கள் உள்ளத்தில் சமாதானம், உங்கள் வீட்டில் சமாதானம், உங்கள் குடும்பத்தில் சமாதானம், நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்புவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ரெண்டாவது சொல்கிறாரு, உங்களுடைய அலங்காரத்துக்குள் சுகம் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சுகம் தரப்போகிறேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீண்ட வருஷமாக இந்த வியாதியில் இருக்கிறப்பா, நான் பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, எவ்வளவோ வைத்தியங்களை எடுத்தும் ஒரு சுகத்தை பார்க்க முடியலை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சுகம் தரப்போகிறேன். ஆமீன். குடும்பத்தில் ஒருத்தருக்கு மாற்றி இந்த வியாதிகள், ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு சுகம் தரப்போகிறேன். உங்களுடைய அலங்காரத்துக்குள்ளாக, உங்களுடைய அரண்மனைக்குள்ளாக தேவன் சுகத்தை தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, அந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாய். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அவர் சுகம் தர வல்லவராக இருக்கிறார். செபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த நாளில் கூட இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே இசப்பா, இந்த வேலை கூட சமாதானத்தை இழந்து, ஆண்டவரே அப்பா, எந்தெந்த குடும்பத்தில் எங்கள் வீட்டுக்கு சமாதானத்தை தாங்க என்று சொல்கிறாங்களோ, அவங்க உள்ளத்தில் தேவ சமாதானம் உண்டாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் மாறட்டும், தேவ சமாதானம் அவங்க குடும்பத்தில் உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வேலை கூட ஆண்டவரே சப்பா, எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு சுகம் கொடுங்க என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க சைடில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும், அவங்க சைடில் இருக்கிற எல்லா வியாதிகள் மாறட்டும். ஆண்டவரே அப்பாவோட பூரண சுகம் அவங்களுக்கு வாழ்க்கையில் உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless.